முஸ்லிம் சமுதாயம் எத்தனை கூறாக பிரியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள்? A 71, B 72, C 73, D 74. C 73. C 73 லாக் செய்யலாமா? கன்ஃபார்ம். கம்ப்ளீட் தி ஆன்சர் C 73. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்த சமுதாயங்கள் நசாராக்களாகட்டும் யூதர்களாக இருக்கட்டும் 72ஆக பிரிஞ்சு போயிட்டாங்க. ரசூலுடைய சமுதாயம் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். அவர்களை விட ஒன்று எக்ஸ்ட்ராவாக பிரியும். ஒரே ஒரு கூட்டம் தான் சுவனம் செல்வார்கள், மற்ற 72 என்ன செஞ்சிடும், நரகத்துக்கு போயிற்றும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ் இந்த அந்த சுவனம் செல்லக்கூடிய கூட்டம் யாரு? ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இன்றைய தினத்தில் நானும் என்னுடைய தோழர்களும் எதை பின்பற்றி வாழ்கின்றோமோ அப்படி இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஒரு கூட்டம்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹும் ரசூலுடைய தோழர்களும் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வஹின்னு சொன்னால் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வழிகாட்டுதல். அப்ப இந்த வழிமுறையை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில சுவனம் செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பார்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். சுவனம் செல்லக்கூடிய